ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் மாமா வந்து திருப்பூரில் ஒரு ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க. அவரோட வீட்டுக்கு தான் நம்ம திருப்பூருக்கு வந்திருக்கோம். அந்த வீட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வந்து செல்வா வீட்டுக்கு வந்தாலும் அங்கே கொஞ்சம் தண்ணி பிரச்சனைலாம் இருக்கும். அதனால் இங்கே எங்கள் மாமா வீட்டில் தான் இருப்போம். ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். எப்படிலாம் எங்கள் மாமா வீட்டை வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். வாங்க போய் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு எங்கள் மாமா வீட்டில் வந்து 2 துவைக்கர்கள் இருக்குது. இங்கே வாழை மரம், கருவேப்பிலை மரம், அப்புறமேட்டு இது வந்து மாதுளம்பழம், இன்னும் நிறையாலாம் இருக்கும். அது ரோஸ் செடி, அங்கிட்டு கொய்யா மரம், அது என்னென்னு தெரியலை எனக்கு பேர். அங்கே எலும்பிச்சம்பழம், அங்கிட்டு வந்து முருங்கைக்கீரை, இது வந்து சீத்தாப்பழம். இங்கே நம்மளோட ட்ரெஸ் எல்லாம் காயுது, என்னோடய ட்ரெஸ் எல்லாம் காயுது பாருங்க. இது எங்கள் மாமாவோட பைக்கு. இப்போ நம்ம கதவை திறந்துக்கிட்டு உள்ளே போகலாம். வாங்க போகலாமா? இதான் என்ட்ரன்ஸு. நம்ம வாஷ் பேஷனோட தண்ணி வந்து இதில் தான் வரும். வாங்க உள்ளே போகலாம். திருப்பூர்னு எடுத்துக்கிட்டாலே தறி தான் ஓடுற சவுண்டு தான் கேட்கும், தறி சவுண்டு தான் கேட்கும். வாங்க ஓப்பன் பண்ணி போங்க. எங்கள் அத்தை வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு இங்கே வந்தோடனே ஒரு பைப் இருக்குது. இது வந்து நம்ம வெளியே துவைக்கற்கல் பார்த்தோம் இல்லையா, அங்கே அலசறக்கு, துணி இது பண்ணுறக்கு, துவைக்கிறக்கு எல்லாத்துக்கும் இதில் வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். இது வந்து பெரிய திண்ணை, இங்கிட்டும் அங்கிட்டும் பெரிய திண்ணை, படி, இங்கெல்லாம் கீழெல்லாம் சாணி போட்டு மொழிகிருக்காங்க. இங்கே வந்து பைப்பில் தானே தண்ணி, அதுக்கு வந்து மோட்ரு. இது இங்கே ஒரு சின்னதாக ஜன்னல் இருக்குது. அப்புறம் இதுதான் என்ட்ரன்ஸ், நம்மளோட வாசப்படி. வாங்க உள்ளே போகலாம். உள்ளே போனோடனே தர்னிஸுக்கு இன்றைக்கி ஜுரம், அதனால் தூங்கிட்டு இருக்கான். நம்ம வந்து லைட்டெல்லாம் போட்டு விட்டுடலாம். லைட்டு போட்டாச்சு. இன்னொரு லைட் இருக்குது, அதையும் போட்டுரும். ஓகே, லைட்டு போட்டாச்சு. ஒரு 4 குடம் தான் குடிக்கிற தண்ணி. ஏன்னா இங்கே தண்ணி பிரச்சனை இல்லை, அதனால் புழங்கறதுக்கு எதுலேயும் பிடிச்சி வைக்க முடியாது. அதனால் 4 குடம் குடிக்கிறதுக்கு தண்ணி. சிங்கு தொட்டியில் தட்டை பாத்திரத்தெலாம் கழுவிக்கிறதுக்கு சிங்கு தொட்டியில் தண்ணி. அதுக்கப்புறமேட்டு இது மிளகா, வரமிளகா, பூரிக்கட்டை, இது சாவி. நான் இப்போ போயிட்டு வந்தேன். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, இது வந்து நான் ஊர்லேருந்து கொண்டு வந்த நெல்லிக்காய், தக்காளி, புளி, இதில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்காங்க. ஆயில் வாங்கி ஊற்றிட்டு கழுவி வாஷ் பண்ணிவிட்டு சமைக்கிற எண்ணெய் வாங்கி வச்சுருக்காங்க. இங்கே வந்து 1/4 கிலோ 1/2 கிலோன்னு ஊறுகாய் தருவாங்க. அதை வந்து போட்டு மூடி வச்சுருக்காங்க. இது குழம்பு மிளகாத்தூள், உப்பு, இதெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. இது கொஞ்சம் ஆகாத ஜாமான்லாம் மேலே வச்சுருக்காங்க. இங்கே கீழே சட்டி, பாத்திரம் எல்லாம் கவுத்து வச்சுக்கலாம். இன்றைக்கி சாப்பாடு அங்கே தான், அதனால் மீதி கொஞ்சம் சாப்பாடு இங்கே இருக்குது. கீழே இதில் வந்து அரிசி இருக்குது. ஸ்டவ்வில் தான் முன்னாடி மாமா சமைச்சிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து கரண்ட் அடுப்பு வாங்கிட்டாங்க. பாப்பா வந்து மிச்சர் சாப்பிட்டுட்டு அப்படியே வச்சுருக்கா. இங்கே சங்கரா தான் ஃபேமஸ்ஸு. கரண்ட் அடுப்பில் தான் சமைப்பாங்க, அதனால் கரண்ட் குக்கர் அங்கே இருக்குது. தர்னிஸ் வந்து ஃபீவர்னால் மருந்து குடிச்சிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கான். தூங்கிட்டு தர்னிஸு. அதுக்கப்புறம் இது வந்து இந்த விளக்கு ஏற்றுற மாதிரி மாடம் இங்கே இருக்குது. இதில் வந்து சுச்சி இதெல்லாம் போட்டுக்கலாம். ஃபேன் மேலே ஓடுது, ஃபேன் மேலே இருக்குது, மேலே ஃபேன் ஓடும். இது வந்து எங்கள் மாமாவோட ட்ரெஸ் மடித்து வச்சுருக்காங்க. இங்கே வந்து என்னோடய பேக், இது அத்தையோட பை, துணி பை. இது வந்து நாங்கள் கொண்டு வந்த பேக்கில் துணி கொண்டு வந்த பை. இது மறுபடியும் துணியெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். இங்கே வந்து சோப்பு, குளிக்கிற சோப்பு, அப்புறம் இதெல்லாம் இங்கே இருக்குது. கணக்கு மாட்டி ஐயா சாமி, அப்புறமேட்டு இதெல்லாம் இங்கே இருக்குது. இது விபூதி டப்பாலாம், கண்ணாடி, இதில் வந்து முக்கியமான திங்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அப்படியே மேலே பார்க்கலாம். மேலே கொசுபத்தி, கத்திரிக்கோல், இது வந்து தர்னிஷோட டானிக், இது 2. அப்புறம் இது பவுட்ரு, ஷாம்பு, எண்ணெய், இதெல்லாம் இங்கே இருக்குது. ப்ரஷ் வந்து அங்கே இருக்குது. யார் எங்கள் மாமா வீட்டுக்கு வந்தாலும் சேர் போட வேண்டியது இல்லை. ஏன்னா இதிலே வந்து அழகாக உட்காந்துக்கலாம். நானும் தியாலாம் தர்னிஸ்லாம் அப்படி தான் வந்து உட்காருவோம். இது வந்து குப்பை தொட்டி, மரம். வீடு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். வீடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா நீட்டாக சுத்தமாக வச்சுருப்பாங்க எங்கள் மாமா. எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குன்னு பாருங்கள். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? செம்மையாக இருக்கும், நல்லா இருக்கும். இதெல்லாம் இங்கே இருக்குது. இதோட வாடகை எவ்வளோன்னா, இங்கே வந்து திருப்பூரில் வந்து வாடகை தான் வந்து இது பண்ணுவாங்க. இதோட வாடகை எவ்வளோ அப்படின்னா 2500 ரூபா வாடகை. மழை பெய்கிற டைமில் வந்து கொடியில் இங்கே போட்டுக்கலாம் உள்ள துணி. மழை பெய்யாதப்போ வெயிலில் வேணும் அப்படின்னா வெயிலில் எடுத்து வெளியே போட்டுக்கலாம் துணி. தண்ணி இங்கே வந்து தொட்டி இருக்குது. தண்ணி தொட்டியில் மோட்ரு போட்டு மேலே இறச்சிப்பாங்க. வேறு என்ன,
இங்கே நிறைய பேர் வாடகைக்கு தான் வீடு விட்டுருப்பாங்க கட்டி கட்டி. வீடு நல்லா இருக்கா, பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது மேலே இன்னும் திங்ஸ் எல்லாம் மேலே வச்சுக்கலாம். ஏன்னா பலகை போட்டிருக்கு, அந்த பலகையில் மேலே ஜாமான் இருக்கும். எங்கள் மாமாவுக்கு அவ்வளோவா ஜாமான் இல்லை. இதுதான் எங்கள் மாமாவோட திங்ஸு. இங்கே வந்து சோப்பு டப்பாலாம் இருக்குது. இங்கே ஒரு ஜன்னல் இருக்குது. இது ஓப்பன் பண்ண முடியுமான்னு தெரியல. இங்கே பாரு, நம்ம வெளியே பார்த்தோம்ல தாக்கியிருக்கல், அது தெரியும். இங்கே பார்த்தோம்னா இப்போ அடைச்சி வச்சிரும். அப்புறம் கொசு தான் உள்ளே வரும். இங்கே இருக்குது. இங்கே பாத்ரூம்லாம் வந்து ரெண்டுமே ஒன்றா தான் இருக்குது. அப்புறமேட்டு பைப்பும் வந்து ஒன்றா, உள்ள பைப்பு இருக்குது. ஈஸியாக குளிச்சிக்கலாம், பாத்ரூம் போய்க்கலாம். ஆனால் செல்வா இருக்கிற வீட்டில் தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அங்கே பாத்ரூம்லாம் இல்லை, வெளியே தான் நம்ம போகணும். வீடெல்லாம் பிடிச்சிருக்கா அப்படின்றத சொல்லுங்கள். இந்த குடம் இதெல்லாம். தர்ணீஸ் தூங்கிட்டு இருக்கான், மருந்து குடிச்சிட்டு. தர்ணீஸு தூங்கட்டான், நல்லா தூங்கிட்டு இருக்கா, தூங்கட்டும். இங்கே வந்து எங்கள் மாமா வந்து பேச்சுலராக தான் இருக்காங்க. அதனால் கத்தி தான் யூஸ் பண்ணுவாங்க. கத்தியில் தான் தக்காளி வாங்கலாம் அரிஞ்சுக்குவாங்க. இங்கே வந்து அருவாமனை எதுக்குன்னா, ஏதாவது சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்தோம், மீனெல்லாம் வாங்கிட்டு வந்தால் சுத்தம் பண்ணுறதுக்காக தான் இது இருக்குது. இங்கே கேன்லாம் இருக்குல்ல, ஒரு 3-4 கேன், அதில் வந்து டீசல் வாங்கிட்டு வந்து ஊற்றுறக்காக அங்கே வச்சுருக்காங்க. அப்புறம் பர்னல் வந்து அதை மாற்றி கலட்டி அதையும் வச்சுருக்காங்க. அரிசி எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். அரிசிக்குள்ளே ஒரு எல்லோ கலர் டம்ளர் இருக்கும், இருக்கா? இதில் தான் அரிசி அளந்து போட்டு சாப்பாடு வடிச்சுக்குவாங்க. கடை அரிசி தான், கடையில் அரிசி வாங்கி தான் சமைப்பாங்க எங்கள் மாமா. இந்த காய் சீவறது செல்வாவும் எங்கள் மாமாவும் போய் ஒன்றா வாங்கிட்டு வந்தாங்க. இதே மாதிரி காய் தான் செல்வா வீட்லேயும் அங்கேயும் இருக்குது. இதில் வந்து இந்த பையன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து சார்ஜர், ஹெட்செட்டு இதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. கொஞ்சம் இதாகாதெல்லாம் இந்த பட்டன் செல்லு இது, அது பேட்ரி ஒன்று உள்ளே போட்டு வச்சுருந்தோம்னா உப்பி போயிடும். அதனால் இது மாதிரி கலட்டி தான் தனியாக போட்டு வைக்கணும். ஹெட்செட் பாருங்கள், ஒரு ஹெட்செட்டு பிஞ்சு கிடக்கு. அப்புறம் இது இன்னொரு ஹெட்செட்டு, இது எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே சுவிட்சு போர்டு இங்கே இருக்குது. இங்கே ஒரு சுவிட்சு போர்டு இருக்குது. இதில் லைட்டும் போட்டுக்கலாம். அந்த லைட்டை எடுத்துகிட்டு சார்ஜரும் அந்த இடத்துல போட்டுக்கலாம். இது நைட்டு வேணால் நைட் லேம்ப் போட்டுக்கலாம். மேலே வந்து டீப் லைட்டு. இங்கே ஃபேன் அவங்களே வந்து மாட்டி கொடுத்துருந்தாங்க ஓனரு. எங்கள் மாமாவோட ஃபேன் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். அதனால் அவர் அப்படியே வச்சுருக்காரு. இதில் சார்ஜர் போட்டுக்கலாம், சார்ஜரும் போட்டுக்கலாம். இந்த கரண்ட் அடுப்பு ஒயரும் வந்து அங்கே சொருவிக்கலாம். இந்த வந்து வெளியே சுவிட்சு, இந்த சுவிட்சை போட்டோம்னா வெளியே லைட் எரியும், சூப்பராக நல்லா நீட்டாக இருக்குது. எனக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு. உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கா? ஓட்டு வீடு தான் ஃப்ரெண்ட்ஸ், ஓட்டு வீடு தான். உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கா, பிடிக்கலையான்னு சொல்லுங்கள். எனக்கு இங்கே மெயினாக எது பிடிச்சிருக்குன்னா, தண்ணி வசதி பிடிச்சிருக்கு. ரெண்டாவது, தாராளமாக யார் வந்தாலும் எங்கே வேணாலும் உட்காந்துக்கலாம். சேர் போட வேண்டியதா அவசியமே இல்லை. எங்கே வேணாலும் உட்காந்துக்கலாம், எங்கே வேணாலும் பறந்துக்கலாம். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரெண்டாவது வந்து இங்கே மண்ணுக்கே வேலை இல்லை. இங்கேயும் சிமெண்ட்டு தர, இங்கேயும் சிமெண்ட்டு தர, அங்கேயும் சிமெண்ட்டு தர. ரோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரோட்லேயும் சிமெண்ட்டு தர தான், ரோட்லேயும் சிமெண்ட்டு தர தான். அதனால் எனக்கு இந்த வீடு ரொம்பவே பிடிச்சிருக்கு. மண்ணுக்கு இங்கே வேலையே இல்லை. ஆனால் நம்ம களத்தூர் பார்த்தீங்க அப்படின்னா கால் வச்சா சேத்து மண்ணு தான், உள்ளே போயிடும். எங்கள் அத்தை காலை ஒரு தடவை உள்ளே விட்டுட்டாங்க, உள்ளே விட்டு விழுந்து செப்பலே அறுத்துட்டாங்க. இது வீட்டுக்கு எதுக்க இருக்கிற மாதுளம்பழம் செடி தான். இங்கே பாருங்கள், மாதுளம்பழம் செடி. ஓகே, இந்த விலாக் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திருப்பூரில் நீங்கள் இருக்கிற வாடகை வீட்டில் வாடகை எவ்வளோ அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் மாமா வீடு வந்து 2500 ரூபா. இது போக தண்ணி காசு தனியாக, கரண்ட் பில் தனியாக கொடுக்கணும். பாய்.